மீகா 7ஆம் அதிகாரம் 11வது வசனம். உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது, அந்நாளிலே பிரமாணம் வெகு தூரம் பரவி போகும். ஆமென். The day for rebuilding your walls and extending your boundaries is coming. இடிந்து போன உன் மதில்களை கட்டுகிற நாட்கள் வரப்போகிறது. ஹல்லேலூயா. இடிந்து போன மதில்களை கட்டவும் உன் எல்லைகளை விரிவாக்கவுமான நாட்கள் வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. அது ஆங்கில வேதாகமத்தில் அழகாக சொல்லப்படுது. தமிழில் அந்நாளில் பிரமாணம் வெகு தூரம் பரவி போகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் அழகாக when the day comes your boundaries will extend, உன்னுடைய எல்லைகள் விரிவாகும். ஆமென். ஸோ இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். இந்த நாளிலும் ஆமென் மதில்களை எடுப்பித்து கட்டப்போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் பரிசுத்த ஆவியானவரே இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கூட பேசும். தேங்க்யூ ஜீசஸ். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே ராஜா. உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உங்க வசனப்பா, உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலுமையா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். இரவும் பகலுமையா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். என் உயிரான 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 என் உயிரான 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 என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உங்க வசனம் எங்களுக்கு உணவாகும், எங்கள் உடலுக்கெல்லாம் அது அருமருந்து. இந்த காலை நேரத்திலும் அப்படிப்பட்ட வசனங்கள் எங்கள் நடுவிலே வெளிப்படுவதாக பரிசுத்த ஆவியானவர் பேசும். நாங்கள் கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே,
ஆமென், ஆமென், ஆமென். மதில்களை எடுப்பிக்கிறவர். ஆமென். மீகா தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் இங்கே ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை இங்கே சொல்லுகிறதை நாம் வாசிக்க கேட்டோம். உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது. மதில்களை எடுப்பிக்கும் நாள் ஒன்று வருகிறது என்றால் அந்த மதில்கள் இடிக்கப்பட்ட நாள் ஒன்று இருந்தது. ஆமென். அப்போ இடிந்து போன மதில்கள், தகர்க்கப்பட்ட மதில்கள். என் செய்தியினுடைய தலைப்பு தகர்க்கப்பட்ட மதில்கள். இந்த காலை நேரத்தில் அவைகள் எல்லாம் கர்த்தர் மீண்டும் எடுப்பித்து கட்ட விரும்புகிறார். ஆமென். மதில்கள் கட்டப்படாவிட்டால் எல்லைகள் விரிவடையாது. ஆமென். மதில்கள் எதற்கு? நாம் ஒரு இடத்தை வாங்குகிறோம். அந்த இடத்தை வாங்கின உடனேயே அதை சுற்றி மதில் அமைக்கிறோம். ஒருவேளை இப்படிப்பட்ட கல்லுகளினால் மதில் அமைக்கலாம். இரும்பு வேலிகளை கொண்டு ஒரு சுற்று புறத்திலே மதில் அமைக்கலாம். அந்த மதில் அமைப்பதற்கு ஒரு பிரதானமான நோக்கம் ஒன்று, அது என்னுடையதாய் மாறி இருக்கிறது என்பதற்காக. இரண்டாவது, அதற்குள் சத்துரு நுழைவதற்கு அனுமதி இல்லை என்பதை அடையாளப்படுத்துவதற்காக. மதில் நம்மை பாதுகாக்கக்கூடியது. மதில் பாதுகாப்புக்கானது. எசேக்கியேல் 42:20 வாசியுங்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 42. வேகமாய் வாருங்க, நான் முடிச்சுட்டு நான் அடுத்த இடங்களுக்கு நான் போகணும். வேகமாய் எசேக்கியேல் 42:20. 4 பக்கங்களிலும் அதை அளந்தார். பரிசுத்தமானதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணும்படிக்கு அதற்கு 500 கோல் நீளமும் 500 கோல் அகலமுமான மதில் சுற்றிலும் இருந்தது. அப்போ மதில் நம்மை வித்தியாசப்படுத்தி காட்டுவதற்கு. ஆமென். இது என்னுடைய இடம். பொதுவாயிருந்த இடத்திலே நான் ஒரு குறிப்பிட்ட பகுதி எனக்கு சொந்தமாக்கி கொள்ளும்போது நான் அதிலே மதிலை எழுப்பி வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறேன். அப்போ இங்கே வசனம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாததற்கும் பரிசுத்தமானதற்கும் வித்தியாசம் பண்ணும்படிக்கு நம்மை சுற்றிலும் கர்த்தர் ஒரு மதிலை வைத்திருக்கிறார். ஆமென். நம்மை பாதுகாப்பதற்கு, நம்மை வித்தியாசப்படுத்தி காட்டுவதற்கு ஆமென் தேவன் மதிலை எழுப்பி இருக்கும்போது அந்த மதில்கள் இன்றைக்கு தகர்ந்து போயிருக்கிறது. அந்த மதில்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? தகர்ந்து போயிருக்கிறது. அந்த மதில்கள் தகர்ந்து போனதுனால தான் அந்நியர்கள் உள்ளே வருகிறார்கள், அந்நிய கிரியைகள் உள்ளே வருகிறது. ஆமென். நம்முடைய பிரயாசத்தின் பலன் வெளியே போகிறது. நமக்கு உண்டான நன்மைகள் எல்லாம் கொள்ளையாடப்படுகிறது, சூறையாடப்படுகிறது. குள்ளி நரிகள் உள்ளே வருகிறது. ஆமென். சிறு நரிகள் உள்ளே வருகிறது. காட்டு பன்றிகள் உள்ளே வந்து அதை மேய்ந்து போடுகிறது. காட்டு எருமைகள் உள்ளே வருகிறது. துஷ்ட மிருகங்கள் பாளையத்துக்குள் வருகிறது. இதுக்கெல்லாம் வசன ஆதாரங்கள் இருக்கிறது. நான் நேரம் இல்லாமையினால வேகமாய் கடந்து போகிறேன். மதில் இடிக்கப்படும் போது, மதில் தகர்க்கப்படும் போது இது எல்லா காரியங்களும் நம்மில் நடக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு அநேக குடும்பங்களுக்குள்ளால இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிப்பதற்கான காரணம் என்ன? தேவன் நமக்குள் ஏற்படுத்தின, தேவன் நம்மை சுற்றிலும் வைத்த மதில்கள், சில மதில்கள் தகர்ந்து போயிருக்கிறது, சில மதில்கள் சிதிலம் அடைந்திருக்கிறது, சேதம் அடைந்திருக்கிறது. சில மதில்கள் முற்றிலுமாக தகர்த்து போடப்பட்டு மதில் இருந்ததற்கான அடையாளமே இல்லாமல் இருக்கிறது. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த ஆராதனை முடிவதற்குள்ளால கர்த்தர்
கர்த்தர் உங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருக்க போகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆராதனையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிற வேண்டிய காரியம் அதுதான். தகர்க்கப்பட்ட மதில்களை நான் மறுபடி எடுப்பித்து கட்டப் போகிறேன். அது தனி மனிதனை சுற்றியா இருக்கலாம், குடும்பங்களை சுற்றியா இருக்கலாம், திருச்சபையை சுற்றியா இருக்கலாம், தேவன் நமக்கு தந்த தரிசனங்களை சுற்றியா இருக்கலாம். இன்றைக்கு தகர்ந்து போயிருக்கிற மதில்கள் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு அவைகள் மீண்டும் எடுப்பித்து கட்டப்பட போகிறது. உன்னை சுற்றிலும் கர்த்தர் இன்றைக்கு ஒரு மதிலை அமைக்க போகிறார். அது சாதாரணமான மதில் அல்ல. வேதம் சொல்லுகிறது, நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருப்பேன். நீங்கள் விசுவாசித்தால் இன்றைக்கு உங்களை சுற்றிலும் ஒரு அக்கினி மதில் ஆண்டவர் உருவாக்க போகிறார். உங்களை சுற்றிலும் ஒரு அக்கினி மதில் உண்டாக போகிறது. நம்புகிறவர்கள் கண்களை மூடலாம். ஒரு 2 நிமிடம் பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தில் ஆமென் ஒப்புக்கொள்ளுங்க. என் மதில் தகர்ந்து போய் இருக்கிறது. என் குடும்பத்தை சுற்றி இருந்த மதில் இன்றைக்கு சேதமடைந்திருக்கிறது. என்னுடைய மதிலிலே சில திறப்புகள் உண்டாயிருக்கிறது. ஆமென். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் என் மதில் இருந்தாலும் இன்றைக்கு இந்த ஆராதனை நேரத்தில் இந்த 2025 மார்ச் 16ஆம் தேதி இந்த மத்தியான நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் என்னை சுற்றிலும் ஒரு அக்கினி மதிலை வைப்பாராக. என் பிள்ளைகளை சுற்றிலும் ஒரு அக்கினி மதிலை வைப்பாராக. என் குடும்பத்தை சுற்றிலும் ஒரு அக்கினி மதிலை வைப்பாராக. என் சபையை சுற்றிலும் ஒரு அக்கினி மதிலை வைப்பாராக. வாய் திறந்து சொல்லுகிறவர்களை சுற்றிலும் இன்றைக்கு ஒரு அக்கினி வளையம், அக்கினி வளையம், அக்கினி வளைய ஒரு தீ பந்தம் போல பரலோகத்தில் இருந்து ஒரு பந்து உருண்டு வந்து உன்னை சுற்றி அது வட்டமிடுகிறது. உன்னை சுற்றி உன்னை சுற்றி உன்னை சுற்றி உன்னை சுற்றி உன்னை சுற்றி இனி அசுத்தன் உள்ளே பிரவேசிப்பதில்லை. இனி விருத்த சேதனம் இல்லாதவன் உள்ளே பிரவேசிப்பதில்லை. இனி அந்நியர்களுக்கு எல்லைகளுக்குள் இடமில்லை. இனி அந்நியர்களுக்குள், திராட்சை தோட்டங்களுக்குள், எந்த குள்ள நரிகளுக்கும், எந்த சிறு நரிகளுக்கும், எந்த காற்று பண்டிகளுக்கும் இடமில்லை. பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உன்னை சுற்றிலும் ஒரு அக்கினி மதிலை வைக்கிறார். அக்கினி மதிலை வைக்கிறார். அக்கினி மதிலை வைக்கிறார். அக்கினி மதிலை வைக்கிறார். இங்கே கீழ் பகுதியில் இருக்கிறவர்கள் மாத்திரம் அல்ல, மேல பால்கனில இருக்கிறவங்க கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு சொல்லுகிறார், இங்கே வைக்கப்படுகிற மதில் சில தேசங்களுக்குள்ள கடந்து போய் அங்கேயும் அது அக்கினி மதிலாய் மாறுகிறது. அங்கேயும் அக்கினி மதிலாய் மாறுகிறது. இனி நஷ்டங்களை கேள்விப்பட மாட்டாய். இனி சேதத்தை கேள்விப்பட மாட்டாய். ஆமென். இடிந்த மதில்கள் எல்லாம் எடுப்பிக்கப்படுகிறது. இடிந்த மதில்கள் எல்லாம் எடுப்பிக்கப்படுகிறது. இதோ அந்த அக்கினி பந்து, அந்த அக்கினி பந்து உன்னை நோக்கி உருண்டு வருகிறது. உருண்டு வருகிறது. உருண்டு வருகிறது. எஸ் 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 எஸ். ஆவியானவர், 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 ஆவியானவர் சில குடும்பங்களை ஸ்பெஷலா இன்னைக்கு மதில் அமைக்கிறார். சில பிள்ளைகளை சுற்றிலும் ஒரு விசேஷித்த மதில். கைகளை தட்டி வாய்களை திறந்து ஆவியானவருக்கு கொஞ்ச நேரம் இடம் கொடுங்க. ஆமீன். மதில்களை சத்துரு இடித்து போட்டான். மதில்களை சத்துரு முற்றுகை போட்டான். பொல்லாதவன் முற்றுகை போடப்பட்டது நிமித்தம் மதில்கள் தரைமட்டமானது. மதில்கள் தரைமட்டமானது. என் பாதுகாப்பு கேள்விக்குறியானது. என் குடும்பத்தின் பாதுகாப்பு கேள்விக்குறியானது. என் தரிசனத்தின் பாதுகாப்பு கேள்விக்குறியானது. ஆனா இந்த பகல் வேளை என்னை சுற்றிலும் ஒரு அக்கினி மதில். என்னை சுற்றிலும் ஒரு அக்கினி மதில். என்னை சுற்றிலும் ஒரு அக்கினி மதில். இந்த ஆலயத்தினுடைய பின்பக்கத்தில் கர்த்தருடைய ஆவியானுடைய கரம் இறங்கி வருகிறது. கர்த்தருடைய கரம் இறங்கி வருகிறது. அந்த மேல் பகுதியில் அந்த சேர்ல உட்கார்ந்து இருக்கிறவர்களை சுற்றிலும், இந்த கீழ் பகுதியில் உட்கார்ந்து சில பிசினஸை சுற்றி
சுற்றிலும் ஒரு அக்கினி மதில், அக்கினி மதில், அக்கினி மதில். தகர்க்கப்பட்ட மதில்கள் எடுப்பிக்கப்படுகிற நாள், தகர்க்கப்பட்ட மதில்கள் எடுப்பிக்கப்படுகிற நாள், தகர்க்கப்பட்ட மதில்கள் எடுப்பிக்கப்படுகிற நாள். பெற்றுக்கொள். Raba kata raba na shantara udamana hantala rakata rabala rebara shabala duda rage de ramahaltana randalo rakatura mana shandara balara. Amen, amen, amen. கொடுமையானவருடைய சீரல் உன் மதில மோதி அடித்து அந்த மதிலை தகர்த்து போட்டிருந்தமையானால், அந்த மதிலை தகர்த்து போட்டிருக்குமையானால், அந்த கொடுமையானவருடைய சீரலுக்கு முன்பாக என் ஆண்டவருடைய ஆமென் ஒரு தெய்வீக மழையினுடைய தூறல் இன்றைக்கு உன் மேலே தெளிக்கப்படுகிறது. கொடுமையானவருடைய சீரல் குடும்பங்களை விட்டு மாறுகிறது. இன்னும் ஒரு நிமிஷம் நல்ல ஆவியில நிரம்புங்க, ஆவியில நிரம்புங்க சகோதரா. விட்டுக்கொடு, விட்டுக்கொடு, விட்டுக்கொடு. உன்னை சுற்றிலும் ஒரு மதில், உன்னை சுற்றிலும் இருந்த மதில் இன்னைக்கு தகர்க்கப்பட்டிருக்கிறது. உன்னை சுற்றிலும் இருந்த மதிலிலே செங்கலை பேர்த்திருக்கிறான் பிசாசு, திறப்புகளை உண்டாக்கி இருக்கிறான். இந்த பகல் வேளை நீ நம்பினாலும், நீ நம்பாவிட்டாலும், நீ விசுவாசித்தாலும் விசுவாசிக்காவிட்டாலும் ஓ மதிலை கர்த்தர் எடுப்பித்து கட்டுகிறார். ராக்காதானாமா ஷபலா துடமனா ரியாந்தனரா. Glory, 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 glory. மதில் மதில் எடுப்பிக்கப்படுகிறது. ஆமென். பரிசுத்தம் உள்ளவனுக்கும் பரிசுத்தம் இல்லாதவனுக்கும் வித்தியாசத்தை காண்பிக்கும்படிக்கு இன்றைக்கு உன்னை சுற்றிலும் ஒரு மதில் எழுப்பப்படுகிறது, ஒரு மதில் எழுப்பப்படுகிறது, ஒரு மதில் எழுப்பப்படுகிறது. ஆமென். உன்னை வித்தியாசப்படுத்தி காண்பிப்பா. உன் குடும்பத்தின் நடுவில், உன் தேசத்தின் நடுவில், வேலை செய்கிற இடத்தில், பணி செய்கிற ஸ்தலங்களில் உன்னை வித்தியாசப்படுத்தி காண்பிப்பதற்காக உன்னை சுற்றிலும் ஒரு மதில். Jesus, 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 Jesus. வித்தியாசப்படுத்தி காட்டுகிற நாட்கள் வருகிறது, 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 வருகிறது. இன்னும் அந்த அக்கினி பந்து வட்டமிட்டு கொண்டே இருக்கிறது, வட்டமிட்டு கொண்டே இருக்கிறது. சிலரை சுற்றி சில சகோதரர்கள் மேலே கர்த்தருடைய அக்கினி போ இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. ஆராதிங்க, ஆராதிக்க துவங்குங்க. மௌனமா இருக்காத. கை தட்டனா கை தட்டு, எழும்பி நிக்கிறனா எழும்பி நெல்லு, முழங்கால் படிடனா முழங்கால் படி, ஆர்ப்பரிக்கனா ஆர்ப்பரி. இது உனக்கான நேரம். ஆவியானவர் அசைவாடுகிறார். உடாகாராவாலா ஷபலராதனா ரிகாதாராவாலா ரேமா துடனமன சந்தரபலரா ரியாந்தனமன ஹத்தலரா. தொடர் தோல்விகள் மறைகிறது, தொடர் நஷ்டங்கள் மறைகிறது. பிரயாசத்தின் பலனை கொள்ளையாடின அந்நியர்களுடைய அந்த ஆளுகை முடிவுக்கு வரும்படி இன்றைக்கு ஒரு அக்கினி மதில். Rakatara bada diatara mana shantara katala o rama hada lara dana riantana malara. வேதம் சொல்லுகிறது, சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை கட்டுவீராக, எருசலேமின் மதில்களை கட்டுவீராக, எருசலேமின் மதில்களை
கட்டுவீராக, எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எரேமியா புலம்பினது போல புலம்புகிற சில பேர், சத்துருக்கள் என்னுடைய மதில்களை தகர்த்து போட்டது நிமித்தம் அந்நியர்கள் என் பாளையத்துக்குள் பிரவேசித்து, அந்நிய ஜனங்கள் என்ன வாழ்க்கையில் பிரவேசித்து, என் குடும்பத்துக்குள் பிரவேசித்து அருவருப்புகளை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார்களே. எரேமியாவினுடைய புலம்பலுக்கு முடிவு வந்தது. அலங்கம் மறுபடி எழும்பினது, மதில் மறுபடி கட்டப்பட்டது. இயேசுவின் நாமத்தில். Oh, Hakamar, Yantana, Dudamana, Redara Bala, Shandara Balara, Rika Tuda Mala, Hatara Badava. Oh, ho, 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 ho. Oh, ho, yes, 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 yes. Yes, 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 yes. Yes, 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 yes. Amen, 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 amen. Amen, 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 amen. Amen, amen. மீதியானிய வல்லமைகள், மீதியானிய வல்லமைகள், மீதியானிய வல்லமைகள், விளைச்சலை கெடுத்து போடுகிற மீதியானிய வல்லமைகள் இந்த காலை நேரத்திலே அவைகள் அழிக்கப்படுகிறது. மதில் தகர்க்கப்பட்டதனால உண்டான விபத்துக்கள், மதில் தகர்க்கப்பட்டதனால உண்டான வேலை இழப்புகள், மதில் தகர்க்கப்பட்டதனால உண்டான காயங்கள், மதில் தகர்க்கப்பட்டதனால உண்டான நஷ்டங்கள், மதில் தகர்க்கப்பட்டதனால உண்டான சமாதான கேடுகள், மதில் தகர்க்கப்பட்டதனால உண்டான எல்லா விதமான எதிர்மறையான காரியங்களும் இன்று மாறுகிறது. காரணம், என் மதிலை கர்த்தர் எடுப்பித்து கட்டுகிறார். என் மதிலை கர்த்தர் எடுப்பித்து கட்டுகிறார். என் மதிலை எடுப்பித்து கட்டுகிறார். ஓ ஷரனானா ரகாதாலா ரபாரானா லோரே. சில மதில்களில் கீறல் விழுந்திருக்கிறது, சில மதில்கள் சேதமடைந்திருக்கிறது, சில மதில்கள் முற்றிலுமாய் தகர்க்கப்பட்டிருக்கிறது. இனி என்னால் எடுப்பித்து கட்ட முடியாத அளவுக்கு பிசாசு என்னை சுற்றிலும் இருந்த மதில்களை தகர்த்து போட்டிருக்கிறான் என்றால், இனி உன்னால் அல்ல, தேவனுடைய ஆவியினால, பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, பரிசுத்த ஆவியினாலேயே ஒரு அக்கினி மதிலை நிறைய சகோதரர்கள் மௌனமா இருக்கிறீங்க. தயவு செய்து மௌனமா இருக்காதீங்க. வெட்கத்தை விட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. வெட்கத்தை விட்டு மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரை, இன்னைக்கு ஆவியானவர் எனக்கு சொல்லி அனுப்பின காரியம், என் பிள்ளைகளை சுற்றிலும் நான் ஒரு மதிலை அமைக்க போகிறேன். அது உயர்ந்த மதிலா இருக்க போகிறது, அது அக்கினி மதிலா இருக்க போகிறது. அதற்குள்ளால சத்துரு நுழைய முடியாது, அந்நியர்கள் நுழைய முடியாது, அக்கினி அஸ்திரங்கள் நுழைய முடியாது, அக்கினி சூளையும் அதை தவிர்க்க முடியாது. ஓ ரகதன மனசந்தலா, ஓ ராமலா ராமலா, ஓ
கள்ளர்கள் கண்ணமிட்டு திருட முடியாது, துஷ்டர்கள் உள்ள பிரவேசிக்க முடியாது, சிதறடிக்கிறவன் வர முடியாது, கெடுத்து போடுகிறவன் உள்ள அவனுக்கு அனுமதி இல்லை. ஆமே வேகமாய் ஒரு 3 மதில்களை சொல்லி நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். ஆமென். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 26 அதிகாரம் 1வது வசனம். ஏசாயா 26:1. அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, பெலனான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பே அதற்கு மதில். ஹல்லேலூயா. The walls of salvation, ரட்சிப்பு என்னும் மதில். இன்றைக்கு தகர்க்கப்பட்டிருக்கிற முதல் மதில் என்ன தெரியுமா? தேவன் நமக்கு தந்திருக்கிற ரட்சிப்பு. ஆமென். ரட்சிப்பு அநேக குடும்பங்களிலே தகர்ந்து போயிருக்கிறது. என்றோ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டேன் என்பதல்ல வாழ்க்கை, ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படுகிறேன் என்பதுதான் வாழ்க்கை. ஹல்லேலூயா. நான் ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டதினால் என் ரட்சிப்பு பூரணமாகாது. ஒவ்வொரு நாளும் அந்த ரட்சிப்பு பூரணமாகும்படி நாம் கடந்து போய் கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு பிசாசு அநேக குடும்பங்களிலே அந்த ரட்சிப்பு என்கிற மதிலை தகர்த்து போட்டிருக்கிறான். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை வேறு பிரித்து காண்பிக்க முடியாத வகையிலே ரட்சிக்கப்பட்டவர்களும் அப்படிதான் இருக்கிறார்கள், ரட்சிக்கப்படாதவர்களும் அப்படிதான் இருக்கிறார்கள். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் மீண்டும் அந்த ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தை, சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறானே, உம்முடைய இரட்சணிய சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து, உம்முடைய இரட்சணிய சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து. அப்படியானால் யாருடைய வாழ்க்கையில் எல்லாம் அந்த ரட்சிப்பு என்கிற மதிலை சத்துரு தகர்த்து போட்டிருக்கிறானோ, அது உன் கணவனாய் இருக்கலாம், உன் மனைவியாய் இருக்கலாம், உன் பிள்ளைகளாய் இருக்கலாம், உன் பெற்றோராய் இருக்கலாம், உன் சகோதரனாய் இருக்கலாம், சகோதரியாய் இருக்கலாம், யாருடைய வாழ்க்கையிலே சத்துரு அந்த ரட்சிப்பின் மதிலை அவன் தகர்த்து போட்டிருக்கிறானோ, கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு மீண்டும் அந்த ரட்சிப்பு என்கிற மதிலை எடுப்பித்து கட்டுகிறார். அந்த இரட்சணியத்தின் சந்தோஷம் திரும்ப வரப்போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ரட்சிப்பு என்னும் மதில், எல்லாம் சொல்லுங்க, ரட்சிப்பு என்னும் மதில். ரட்சிப்பு ஒரு மதில். ஆமென். ரட்சிப்பு என்பது ஒரு மதில். நான் ரட்சிக்கப்பட்டதினால் அது எனக்கு ஒரு மதிலாய் இருக்கிறது. பாவம் என்னை மேற்கொள்ளாதபடிக்கு, உலகத்தின் அசூசிகள் என்னை மேற்கொள்ளாதபடிக்கு அந்த ரட்சிப்பு என்னை சுற்றிலும் மதிலாய் இருந்து என்னை பாதுகாக்கிறது. இரண்டாவது வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆமென். தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசியுங்கள். தானியேலோ வென்றார், அந்த பத்திரத்துக்கு கையெழுத்துப்பட்டது என்பதை அறிந்து தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராய் பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே 3 வேளையும் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அடுத்த வசனம். அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். ஹல்லேலூயா. ரொம்ப சிம்பிளா இப்படி வேதத்தில் எழுதியிருக்கலாம், தானியேல் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான், தானியேல் ஜெபம் பண்ணினான் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் மிக விவரமாக அங்கே எழுதப்பட்டிருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? தானியேலுக்கு மதிலாய் இருந்தது ஜெபம். ஆமென். அப்போ ஒன்று ரட்சிப்பு என்னும் மதில், இரண்டாவது ஜெபம் என்னும் மதில். இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே, அநேக தனிப்பட்ட வாழ்க்கையிலே இந்த மதில் தகர்க்கப்பட்டிருக்கிறது. இது தகர்க்கப்பட்டனால தான் உனக்கு நஷ்டம், இது தகர்க்கப்பட்டனால தான் உன் குடும்பத்துக்குள்ளால பலவீனங்கள், இது தகர்க்கப்பட்டனால தான் சத்துருடைய உட்புகுதல், இது தகர்க்கப்பட்டனால தான் சில சிங்கங்களுக்கு இரையாகி இருக்கிறோம், இது தகர்க்கப்பட்டனால தான் சில அக்கினி சூளை நம்மளை மேற்கொண்டிருக்கிறது. ஆனால் தானியேலுக்கு ஜெபம் ஒரு மதிலாய் இருந்தபடியினால் சிங்கங்கள் அவனை சேதப்படுத்த முடியல. ஏன்னா அவனுடைய ஜெபம் அவனுக்கு மதிலாய் இருந்தது. ஆமென். வசனம் சொல்லுகிறது, தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து போடப்பட்டது என்பதை அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள் போய்
தன் மேலறையில். அப்படியானால் வீடு கட்டி இருக்கிறவங்க உங்க வீட்டுக்கு மேல ஒரு அறையை ஜெப அறையா ஏற்படுத்தணும். இனி வீடு கட்ட போறவங்க உங்க வீட்டில் ஒரு அறையை ஜெப அறையா ஏற்படுத்தணும். உங்க வீட்டில் ஒரு இடம் ஜெபத்திற்காகவே ஒதுக்கப்பட வேண்டும். நீங்க வேதத்தில் அநேக இடங்களில் வாசித்து தியானித்து பார்த்தால் ஜெபம் பண்ணின இடங்கள் எல்லாமே மேல் வீட்டறை, மேலறை. ஆமீன். எலிசாவுக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது மேலறை. ஆமீன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது மேலறை. சீஷர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்காக ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது மேலறை. அப்படியானால் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் ஒரு ஜெப அறை இருக்க வேண்டும். ஆமென். இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல இந்த ஜெபம் என்கிற மதில் தகர்ந்து போய் இருக்கிறது. பர்சனல் பிரேயர் தகர்ந்து போய் இருக்கிறது. தனிப்பட்ட ஜெபம் என்கிற மதில் தகர்ந்து போய் இருக்கிறது. குடும்ப ஜெபம் என்கிற மதில் தகர்ந்து போய் இருக்கிறது. அநேக குடும்பங்களிலே குடும்ப ஜெபம் பண்ணுகிறோம், ஆனா தனிப்பட்ட விதத்தில் இங்க இருக்கிற பிள்ளைகள் ஜெபிப்பது கிடையாது. இங்க இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் என்னை கவனிக்கணும், இங்க இருக்கிற சின்ன பிள்ளைகள் எல்லாம் கவனிக்கணும், எல்லாம் என்ன கவனிக்கணும், இங்க கவனிக்கணும். ஆமென். 2 வாரமா நோட் பண்றேன், நிறைய பேர் விளையாடிட்டு இருக்கிறீங்க. ஆமென். நிறைய பேர் என்ன செய்றீங்க? விளையாடிட்டு இருக்கிறீங்க. ஆமா, எல்லாம் கவனிக்கணும். நீங்க ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? தனி ஜெபம் என்ன செய்யணும்? பண்ணணும். காலையில் எழும்பி ஆமீன் ஒரு 10 நிமிஷமாவது நீங்கள் என்ன செய்யணும்? தனியாக என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அதெல்லாம் மதில். ஆமேன். இந்த சின்ன பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்லும்போது பெரியவர்களுக்கும் ஆலோசனை சொல்கிறேன். உங்களுக்கு சொல்கிறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணி இருக்கணும், ஆனால் ஜெபம் பண்ணாமல் இருக்கிறீங்க. தனி ஜெபம் உன்னை காப்பாற்றக்கூடிய ஒரு மதில். குடும்ப ஜெபம் உன் குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய மதில். தானியேல் பாதுகாக்கப்பட்டது அவனுக்குண்டான ஞானமோ, அவனுக்குண்டான பதவியோ, அவனுக்குண்டான எந்த தாளந்துகளோ திறமைகளோ அல்ல. ஆமென். ராஜா இப்படி அறிக்கை செய்கிறார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவித்தார். ஆமென். அவன் பண்ணின ஜெபங்கள் அவனுக்கு மதிலாய் வந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த ஜெபம் என்கிற மதில் தகர்ந்து போயிருக்கிறது. கர்த்தர் இன்றைக்கு ஒரு ஜெபாவியை நம்மிலே ஊற்றி மீண்டும் அந்த மதிலை எடுப்பித்து கட்டுவாராக. ஆமென். 3வது ஒரு காரியம், எபிரேயருக்கு எழுதின நிருபம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசியுங்கள். 12:14. யாவரோடும் சமாதானமாயிருங்கள். நல்ல கவனிங்க. பரிசுத்தம் இல்லாமல் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. ஆமென். the walls of holiness, பரிசுத்தம் என்னும் மதில். முதல்ல நான் சொன்னேன் ரட்சிப்பு என்னும் மதில். நான் ஒரு 10 மதிலை எழுதி வச்சிருக்கிறேன். 10 இன்னைக்கு என்னால் சொல்ல முடியாது. நான் இந்த ஆராதனை முடித்து நான் இன்னொரு சபையில் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்ற நான் கடந்து போக வேண்டும். முதல் மதில் என்னது? ரட்சிப்பு என்னும் மதில். 2வது ஜெபம் என்னும் மதில். 3வது பரிசுத்தம் என்னும் மதில். ஹல்லேலூயா. பரிசுத்தம் தேவன் நமக்கு தந்திருக்கிற பரிசுத்தம். பரிசுத்தம் நம்மளால் நமக்கு உண்டாகாது, பரிசுத்தம் தேவன் நமக்கு தருவது. ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்தம் என்பது நான் எனக்கு நானே உண்டாக்கி கொள்ளுகிற ஒரு காரியம் அல்ல. பரிசுத்தம் என்பது தேவனிடத்திலிருந்து இறங்கி வரக்கூடிய காரியம். ஆமென். அந்த மதிலை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார். வேதத்திலே வாசிக்கிறோம், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவன் என்ன செய்ய முடியாது? தரிசிக்க முடியாது. அப்படின்னா அந்த வசனத்தை இப்படியும் நாம வாசிக்கலாம். ஆமென். பரிசுத்தம் இல்லாதவனை கர்த்தர் தரிசிக்க மாட்டார். ஆமென். நாம தரிசிக்கிறது இல்ல. நான் பரிசுத்தம் இல்லாவிட்டால் கர்த்தர் என்னை தரிசிக்க மாட்டார். என் குடும்பத்தில் பரிசுத்தம் இல்லைன்னா என் குடும்பம் தேவனால் தரிசிக்கப்பட முடியாது. என் குடும்பத்தை ஆண்டவர் சந்திக்க வர மாட்டார். பரிசுத்தம் எங்கேயோ அங்கே தேவன் சந்திப்பார். பரிசுத்தம் எங்கேயோ அங்கே அற்புதம் நடக்கும். அப்படியானால் தேவன் நமக்கு பரிசுத்தத்தை ஒரு மதிலாக தந்திருக்கிறார். ஆமென். இந்த பரிசுத்தம் நம்மை சுற்றி மதிலாக இருக்கும்போது பாவம் உள்ளே பிரவேசிக்க முடியாது. யோசேப்பை சுற்றி
சுற்றிலும் பரிசுத்தம் ஒரு மதிலாய் இருந்ததுனால அந்த அரண்மனைக்குள்ளேயே இருந்து வந்த பாவத்தையும் அந்த மதிலை தாண்டி அவனை தொட ஆண்டவர் அனுமதிக்கவில்லை. ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு தேவனுடைய தரிசனம் நமக்கு வேண்டும் என்றால், தேவன் என்னை சந்திக்கணும் பாஸ்டர், தேவன் என் குடும்பத்தை சந்திக்கணும் பாஸ்டர், தேவன் என் பிள்ளைகளை சந்திக்கணும் பாஸ்டர், அவர் சந்திக்க ஆவலாய் இருக்கிறார். அவர் சந்திக்கணும்னா பரிசுத்தம் இருந்தா மட்டும்தான் அவர் சந்திப்பார். ஆமென். அவர் சந்திக்கணும்னா பரிசுத்தம் என்கிற மதில் நம்மை சுற்றிலும் இருக்க வேண்டும். இன்றைக்கு அது தகர்க்கப்பட்டிருக்கிறது. உபாகமம் 23ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசியுங்கள். உபாகமம் 23:14. தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கவும், நல்ல கவனிங்க, உன் பாளையத்திற்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசூசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவது. ஹல்லேலூயா. ஆமென். பாளையம் தானே சுத்தமாக இருக்கணும். பாளையம் அங்கே மேற்கோட்டுக்கு போகிற வழியில் இருக்குன்னு நினச்சிடாதீங்க. ஆமென். அது வேற பாளையம். பாளையம் என்பது நம்மை சுற்றி உள்ள இடம். என்னை சுற்றி நான் இப்போ நிற்கிறேன்னா இது என்னை சுற்றி இருக்கிற இந்த இடம் பாளையம். கர்த்தர் மோசேட்ட சொல்றார், நீ மலை மேலே ஏறி வரும்போது அந்த மலை முழுவதும் என்னவா இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். யாரும் உள்ள என்ன செஞ்சிடக்கூடாது? வந்துடக்கூடாது. இங்கே வசனம் சொல்லுகிறது, ஆமேன், எதற்காக பரிசுத்தம் மதில் வைக்கிறாராம்? உன்னை ரட்சிப்பதற்காக, உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுப்பதற்காக. 3, உன் பாளையத்துக்குள்ள உலாவி கொண்டிருப்பதற்காக. 3 காரியங்கள். இந்த மதில், இந்த பரிசுத்தம் என்கிற மதில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது, 1, உங்களை ரட்சிக்கிறார். 2, உங்கள் சத்துருக்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுக்கிறார். 3, உங்கள் நடுவில் உலாவுகிறார். இந்த மதில் தகர்க்கப்பட்டதுனால இந்த 3க்கும் ஆப்போசிட் நடந்துட்டுருக்குது. ஆமென். நான் அதை சொல்ல வேணாம், உங்களுக்கே புரிஞ்சிருச்சு. ரட்சிக்கப்பட வேண்டிய, பாதுகாப்பட வேண்டிய இடத்துல பாதுகாப்பு இல்லை. சத்துருக்களுடைய கையில் நாம் ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். 3வது, தேவன் நம்முடைய பாளையத்தில் என்ன செய்யலை? உலாவலை. அப்போ பரிசுத்தம் என்னும் மதில் இன்றைக்கு எடுப்பித்து கட்டப்பட வேண்டும். யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசியுங்கள். யோவேல் 3:17. என் பரிசுத்த பர்வதமாகிய சீயோனிலே வாசமாயிருக்கிற நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள். அப்பொழுது எருசலேம் பரிசுத்தமாயிருக்கும், அந்நியர் இனி அதை கடந்து போவது இல்லை. ஆமென். அப்போ பரிசுத்தம் என்கிற மதில் இருக்கும்போது அந்நியர்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாது? கடந்து போக முடியாது. இன்னைக்கு அந்நியர்கள் அசால்ட்டா கடந்து போகிறாங்க. இவர்கள் தானே, இவன் தானே, இவள் தானே என்று சொல்லி அந்நியர்கள் எளிதாய் கடந்து போவதற்கான சூழ்நிலை எது நிமித்தம் வந்ததென்றால், நம்மை சுற்றி இருந்த அந்த பரிசுத்தம் என்கிற மதில் தகர்க்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். யாத்ராகமத்தின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசியுங்கள். யாத்ராகம 40ஆம் அதிகாரம் 9வது வசனம். பரிசுத்த அபிஷேக தைலத்தை எடுத்து வாசஸ்தலத்தையும் அதிலுள்ள யாவையும் அபிஷேகம் பண்ணி அதையும் அதிலுள்ள சகல பனிமூட்டுகளையும் பரிசுத்தப்படுத்துவாயாக, அப்பொழுது பரிசுத்தமாயிருக்கும். ஆமென். அப்பொழுது பரிசுத்தமாயிருக்கும். இப்போ கர்த்தர் ஆமென் மோசேக்கு சொல்றார், ஆமென், நீ ஒரு அபிஷேக தைலத்தை எடுத்து வாசஸ்தலத்தை சுற்றிலும் மதில் போடு. ஆமென். பனிமூட்டுகளை சுற்றிலும் அதை முழுவதுமாய் அந்த அபிஷேக தைலத்தினால் அதை என்ன செய்ய? பரிசுத்தம் பண்ணு. இப்போ அந்த பனிமூட்டை சுற்றி என்ன இருக்குது? அபிஷேக தைலம் இருக்குது. அந்த வாசஸ்தலத்தை சுற்றி என்ன இருக்குது? அபிஷேக தைலம்
தைலம் இருக்கிறது. அப்ப வால்ஸ் ஆஃப் அனாயிண்டிங், அபிஷேகம் என்னும் மதில். ஆமென். தேவன் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிற அபிஷேகம் ஒரு மதில். ஆமென். தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற அபிஷேகம் ஒரு மதில். அதை தொட்டா அது பரிசுத்தமாக இருக்கும். ஆமென். வேதம் சொல்லுகிறது பரிசுத்தமானதை தொடுகிறது எல்லாம் பரிசுத்தமாக இருக்கும். அப்ப அபிஷேகம் பண்ணப்பட்டவனை தொடுகிறது எல்லாம் அபிஷேகம் பண்ணப்படும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப அபிஷேகம் என்னும் மதில். 4 காரியங்களை சொல்லி இருக்கிறேன். 1 ரட்சிப்பு என்னும் மதில், 2வது ஜெபம் என்னும் மதில், 3வது பரிசுத்தம் என்னும் மதில், 4வது அபிஷேகம் என்னும் மதில். நேரம் எனக்கு முன்பாக வேகமாய் கடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லிடுறேன். ஆமென். நீதிமொழிகள் 25:28 வாசியுங்கள். நீதிமொழிகள் 25:28. தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பட்டணம். அப்ப 1 ரட்சிப்பு என்னும் மதில், 2வது ஜெபம் என்னும் மதில், 3வது பரிசுத்தம் என்னும் மதில், 4 அபிஷேகம் என்னும் மதில், 5 சுய கட்டுப்பாடு, செல்ஃப் கண்ட்ரோல், வால் ஆஃப் செல்ஃப் கண்ட்ரோல். சுய கட்டுப்பாடு. தன் ஆவி என்ன செய்யணும்? அடக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அடங்கி இருக்கணும். அடங்கி இருக்கலன்னா சீக்கிரமே அடக்க ஆராதனை நடத்த நேரிடும். ஆமென். அல்லேலூயா. தன் ஆவி அடக்கணும். செல்ஃப் கண்ட்ரோல், சுய கட்டுப்பாடு. சுய கட்டுப்பாடு வேணும். எல்லாத்திலையும் சுய கட்டுப்பாடு வேணும். அது ஒரு காரியம், ஒரு பாவமா, எந்த ஒரு காரியம், ஒரு பாவ பழக்க வழக்கம், அது தெரியாம செஞ்சுட்டேன் சொல்ல முடியாது. சுய கட்டுப்பாடு வேணும். தெரியாம பண்ணிட்டேன் சொல்லக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், ஆமென், ஆவியானவரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற பிள்ளைகள், தெரியாம பண்ணிட்டேன், தெரியாம பேசிட்டேன், தெரியாம சொல்லிட்டேன் சொல்லக்கூடாது. சுய கட்டுப்பாடு வேணும். சுய கட்டுப்பாடு வேணும். ஆங்கிலத்தில் அது செல்ஃப் கண்ட்ரோல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The man without self control is a man without walls. மதில் இல்லாத மனிதன், மதில் இல்லாத பட்டணம். அப்போ ஒரு சுய கட்டுப்பாடு நமக்குள்ள இல்லைன்னா எவனோ எவளோ நம்மளை எந்த நேரத்திலையும் மேற்கொள்ளலாம். உலகத்தின் எந்த அசுத்தங்களையும் எப்பொழுது வேண்டுமென்றால் நம்மை மேற்கொள்ளலாம். ஒரு கட்டுப்பாடு வேணும். அல்லேலூயா. ஆமென். கிடைக்கிற காசுல ஃபுல்லா வாங்கியே தீர்த்திடக்கூடாது. பீரோவை திறந்தா மலை மாறி குமிஞ்சிருக்கும் சாரி. ஆனால் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், ஏதாவது ஒரு கல்யாணம், ஏதோ ஒரு விருந்து காரியங்கள் வரும்போது பீரோவை திறந்துட்டு அதுக்கு முன்னாடி நின்று உடுக்க ஒரு சீலை கூட இல்லை, உடுக்க ஒரு நல்ல சேலை கூட இல்லை. அப்போ அதெல்லாம் கெட்ட சாரின்னா என்ன செஞ்சுருங்க? தீயை கொளுத்து எரிச்சிருங்க. அப்போ உடனே எடு, ஃபங்க்ஷனுக்கு எடு, பிறந்த நாளுக்கு எடு, ஆமேன், அதுக்கு எடு, ரிசப்ஷனுக்கு எடு, என்கேஜ்மெண்ட் எடு. எவனோ ஒருத்தனுக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு இவனுக்கு ட்ரெஸ்ஸு, எவனோ ஒருத்தனுக்கு ரிசப்ஷனுக்கு இவனுக்கு ட்ரெஸ்ஸு. கட்டுப்பாடு இல்லை. சாரிக்கு மேட்சா ப்ளவுஸு, ப்ளவுஸுக்கு மேட்சா சாரி, சாரிக்கு மேட்சா எல்லாம் மேட்ச்சு, எல்லாம் மேட்ச். உள்ளே போடியதை மேட்ச்சு, வெளியே போடியதை மேட்ச்சு, லிப்ஸ்டிக்கு மேட்ச்சு, எல்லாம் மேட்ச்சு, கிளிப்பு மேட்ச்சு, கம்மல் மேட்ச்சு, எல்லாம் மேட்ச்சு. மேட்சிங் போட்டுட்டு நேராக போய் சேரில், பிளாஸ்டிக் சேரில் உட்காந்து அது 4வது கால் உடஞ்சிருந்துருக்கு, பொத்துன்னு கீழே விழுந்துட்டு அதுக்கப்புறம் எல்லா மேட்சும் போச்சு. உடனே நம்ம போவோம் வீட்டுக்கு. எதுக்கு போவோம்? நம்ம போவோம். என்ன இங்கே இருக்கண்டா, சகுனம் சரியில்லை, சகுனம் சரியில்லை. சுய கட்டுப்பாடு எல்லாத்திலும் வேணும், எல்லாத்திலும் வேணும். வேதம் சொல்லுகிறது அது ஒரு மதில், அது ஒரு மதில். கட்டப்படாத, கட்டுக்கடங்காத காளைகளை போல, ஒரு கட்டுக்குள்ள நிற்காத, ஆமேன், பெண் ஒட்டகம் என்ன செய்யுமா? தாறுமாறா ஓடுமா? அப்படிலாம் இருக்கக்கூடாது. சுய கட்டுப்பாடு, செல்ஃப் கண்ட்ரோல் வேணும். ஆமேன். 1 ரட்சிப்பு என்னும் முதல், ஜபம் என்னும் முதல், பரிசுத்தம் என்னும் முதல், அபிஷேகம் என்னும் முதல், 5 செல்ஃப் கண்ட்ரோல், சுய கட்டுப்பாடு என்னும் முதல். அது இல்லைன்னா மதில் இடிஞ்சு போன பட்டணம். எப்போ வேணாலும் பிசாசு உள்ள வரலாம், எப்போ வேணாலும் அந்நியர் உள்ள வரலாம், எப்போ வேணாலும் அழிவும் நாசமும் நம்முடைய எல்லைகளில் கேட்கப்படலாம். இந்த ஆராதனை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் அவன் நம்மை சுற்றிலும் மதிலை எழுப்ப விரும்புகிறார்.